ஆனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோங்க சார். எதனால இங்க? இங்கே இஃப்தார் நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக அழைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்திருக்கோம். எப்படிண்ணே இருக்கு உங்களுக்கு? இந்த வாட்டி விஜய் கூட நீங்க நோன்பு திறக்க போறீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது 2வது வருஷம் ஆக்சுவலாக இஃப்தார் நோம்பு நிகழ்ச்சி போன வருஷம் YMCAல பண்ணாங்க. இப்போ வந்து இங்கே மகாபலிபுரம்ல பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மத நல்லிணக்க நிகழ்ச்சி. ஓகேங்களா? இது இப்போ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அடக்குமுறை, அழுத்தம் எல்லாத்தையும் தாண்டி தூக்கி எறிஞ்சிட்டு, எல்லாத்தையும் கடைஞ்சிட்டு, மக்களுக்காக வந்துட்டு நல்லது நல்லது செய்யணும்னு வந்திருக்காரு. அத நம்ம வந்து அரவணைக்கணும். இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஒரு உன்னதமான முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா, இஸ்லாமியர்கள் வந்துட்டு பாஜகவ வந்துட்டு புறக்கணிக்கிறவங்க அப்படின்றது தான் வந்துட்டு பிம்பம். அந்த அந்த பிம்பத்தை வச்சு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திமுக அரசியல் பண்ணிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி போயிடும், என்டிஏ கூட்டணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு வச்சுட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு முடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய முயற்சி பண்ணது. அதெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கி இன்னைக்கு தனித்து போட்டி அப்படின்ற ஒரு நல்ல ஆகச்சிறந்த முடிவு, கிட்டத்தட்ட வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு இது. இந்த முடிவுனால வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய கட்சிகளுக்கு நான் வந்து ஒண்ணு சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 சீட்டு, 2 சீட்டுக்காக அண்டி பொழைக்கிறத தூக்கி போட்டுட்டு, நம்மளோட உரிமையை மீட்க, நம்மளுடைய உரிமைக்காக வந்துட்டு எத்தனையோ முயற்சிகள் எடுக்கலாம். நீங்க சீட்டே இல்லாம வந்துட்டு ஒரு கூட்டணியோட நிலைப்பாடு கொடுத்து நமக்கு இத்தனை இத்தனை இது வேணும், நமக்கு இந்த மாரி செக்டார்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் யாரும் டிக்ளேர் பண்ணாம அவங்களுடைய சுயநலத்துக்காக பேருக்கு தொப்பி போட்டுட்டு குள்ளாய் போட்டுட்டு தாடி விட்டுட்டு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பான கட்சி, இஸ்லாமியர்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சியை ஓபன் பண்ணிட்டு சீட்டுக்காக அவங்க கடைசி வரைக்கும் முழுக்க முழுக்க ஒவ்வொரு எம்எல்ஏ எலெக்ஷனா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அடுத்த சன்னதிகள் வழி விடலாம்ல, இளைஞர்களுக்கு வழி விடலாம்ல. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்ன, தலைமையில இருக்கிறவங்களே தான் வந்துட்டு மாத்தி 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 எம்எல்ஏக்கு நிக்கிறாங்க. அவங்களே போறாங்க வராங்க. இப்போ அந்த இதுவும் தாண்டி போய் இப்போ அவங்க சின்னத்திலே போட்டி போடுற மாதிரி வந்துருச்சு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கேவலமான செயல். ஓகேங்களா? பாஜகவை வச்சு அரசியல் பண்றது வந்துட்டு பாஜக எப்பயோ வந்தாச்சு. அது என்ன சொல்றது, மல்லாக்கப்படுத்து உள்ள தூங்கியாச்சு. தமிழ்நாட்டுல வந்தாச்சு. அதுக்கு வழி விட்டதும் திமுக தான். அதையே வச்சு இன்னும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வெக்கக்கேடு. ஓகேங்களா? நம்ம மக்கள் வந்துட்டு விழித்தெழணும். ஓகேங்களா? இஸ்லாமியர்களா இருக்கட்டும், தலித்தா இருக்கட்டும், எம்மதமா இருக்கட்டும். ஓகேங்களா? எம்மதமா இருக்கட்டும், எந்த சாதியா வேணா இருக்கட்டும். இன்னைக்கு வந்து மாற்றம் வேணும், வளர்ச்சி வேணும், நல்ல திட்டங்கள் வேணும், நல்ல நடைமுறை வேணும். இதெல்லாம் வந்து நம்ம தளபதி கிட்ட இருக்கு. இருக்கிறனால தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்திருக்காரு. கண்டிப்பா தளபதிக்கு பின்னாடி இருக்கிற படை வந்து சாதாரண படை இல்ல. அவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டத்தோட ரெடியா இருக்காங்க. கண்டிப்பா மாற்றம் நிகழும். நல்லதே நடக்கும். ஆனா இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு திமுக தான்ட்டு இப்ப பிரச்சாரம் பண்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? அதுதான் இதான் வந்துட்டு ஒரு கேவலமான அரசியல். அதாவது இப்போ இஸ்லாமியர்கள் வந்து ஒரு ஓட்டு வங்கி. ஓகேங்களா? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, தனித்துவமா நின்னாங்க அப்படின்னா, ஒரு 25லேருந்து 30% ஓட்டு வங்கி இஸ்லாமியர்களது இருக்கு. அப்போ டிசைடிங் ஃபேக்டரா இருக்காங்க அப்படின்னா, அவங்கள நம்ம எப்படி நம்ம வந்து கேன்வாஸ் பண்ணலாம்? எப்படி பிரெயின் வாஷ் பண்ணலாம்? அப்படின்னும்போது இந்த பிஜேபி வச்சு தான். பிஜேபி வந்து ஹிந்துத்துவா. நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல. இந்துத்துவாவுக்கு மட்டும் தான் எதிரி. சரிங்களா? அப்போ பிஜேபி அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயம் வந்துருது. ஓ! அவங்க வந்தா நம்மள வந்து அழிச்சிடுவாங்க, அடக்குமுறை பண்ணிடுவாங்க. அப்படின்ற ஒரு பயம் கண்டினியூஸா வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அரசியல்ல கையில எடுக்கிறாங்க. இஸ்லாமியர்களை வச்சு அரசியல்ல கையில எடுக்கிறாங்க. ஓட்டு வங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம தண்ணி தெளிச்சு விட்டுறாங்க. இன்னி வரைக்கும் சிறைவாசிகளுக்கான கோரிக்கை வச்சிருந்தாங்க. 5 வருஷமா வந்துட்டு அஹ், ரொம்ப லாங் டைமா வந்து சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்கவங்கள விடுதலை செய்யல இந்த மாதிரி. அதே மாதிரி 4 வருஷமா வந்துட்டு எந்த திட்டமும் கொண்டு வரல. எப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு அரசியல் பயணம் பண்ண ஆரம்பிச்சுச்சோ அப்பதான் வந்து இளைஞர்களுக்கான பதவிகளா இருக்கட்டும், எந்த நலத்திட்டங்களா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகம் பார்த்து பயந்து தான் கொடுக்குது அப்படின்ட்டு நான் இங்க உறுதிப்பட தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் மாற்றா விஜய் இருப்பாரா இஸ்லாமியருக்கு? 100% அதனால தான் வந்துட்டு ஒரு இளைஞர் படையா இருக்கட்டும், எந்த சாதி மதமா இருக்கட்டும், தன்னெழுச்சியா ஓகேங்களா, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம பிரதிபலன் இல்லாம தேடி ஓடி வராங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்கிட்ட வந்து நிறைய திட்டங்கள் இருக்கும், நிறைய வளர்ச்சிகள் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் வராரு. இந்த வாட்டி அவரு கூட்டணிக்கு போல. எல்லாரும் பிஜேபிக்கு கூட்டணி போவாங்க போவான்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இது விமர்சனமா இருந்தது. ஆனா இது போகாதது உங்களுக்கு ஒரு வெற்றியா பாக்குறீங்களா எப்படின்னு? கண்டிப்பா அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் அப்படின்றது வந்துட்டு நபிகளார் மொழி. ஓகேங்களா? அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கு. அந்த கான்செப்ட் ஒண்ணு ஒரு ஒரு இஸ்லாமியனா நான் சொல்லும்போது, தனித்துவமா எல்லா மதமும் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கே நீங்க அண்டி பொழிச்சிட்டீங்க அப்படின்னா, திருப்பி மேற்கொண்டு நான் உங்கள நம்பி எப்படி ஓட்டு போடுறதுன்னு மக்கள் நினைக்க ரொம்ப நேரம் ஆகாது. எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நான் மக்கள் பணி செய்ய வந்திருக்கேன். உண்மையாவே சொல்றேன். அரசியல்ன்றது வந்துட்டு சமூக பணி தான். ஓகேங்களா? அரசியல்ன்றது வந்து நலத்திட்டம் செய்றது, நல்லது பண்றது அரசியல். ஆனா இங்க வந்து கேவலமான அரசியல் போயிட்டு இருக்கு. அந்த சாக்கடைய தூர்வாருறதுக்கே நமக்கு வந்து நாட்கள் ஆகும். அத செஞ்சு அவர் சரிப்பட வர்றதுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ரெடி ஆயிடும். கண்டிப்பா கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. உங்களோட எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். யோசிச்சு ஓட்டு போடுங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். எங்க வந்திருக்கீங்க? நம்ம பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கோண்ணே.
நம்ம சார்பாக ஒரு 15 பேர் வந்திருக்கோம். ஆனா இப்ப முதல் தடவையா நீங்க நோன்பு திறக்கிறீங்களா தளபதி கூட? கண்டிப்பாக இதுதான் முதல் தடவை. போன வருஷம் வரணும்னு நினச்சோம், முடியல. இந்த தடவை அது சாத்தியமாயிருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது தளபதி கூட நோன்பு திறக்கிறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வந்து இது ஒரு சிறப்பான நல்லா இருக்கும் எங்களுக்கு. ஆனா எல்லாமே பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு 90% எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவர் போல. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பாக இதெல்லாம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லா எல்லா மீடியாக்களும் சரி, மற்ற கட்சி சார்ந்தவங்களும் சரி, இவர் பிஜேபியோட கூட்டணியில் இருக்காரு, இவர் பிஜேபி தான் தூண்டுதல் பேரில் வந்திருக்காரு அப்படின்னு பல விஷயத்த முன் வச்சாங்க. ஆனால் நம்ம தளபதி வந்து எந்த ஒரு இதுக்கும் அடிபணியாமல், நான் தனியாக தான் நின்று களம் ஆடுவேன், எங்களுடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் கண்டிப்பாக நான் ஒரு பாதுகாவலனாக இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்காரு. அதனுடைய ஒரு விஷயமா தான் இந்த ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த தலைவராவது நோன்பு வச்சு வந்து இஃப்தார் நிகழ்ச்சி கலந்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் ஒருத்தர் கை காட்ட முடியுமா? நம்ம தலைவர் வந்து அந்த மாதிரி செய்கிறாரு. அவர் காலையிலேருந்து நோன்பு வச்சு எங்கள் கூட நோன்பு திறக்கிறாரு. அதுவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் அவர் போக மாட்டாருன்னு நம்பிக்கை எங்களுக்கு முழுமனதாக இருக்குது. நோன்பு வச்சிருக்காரா விஜய்? கண்டிப்பாக வச்சிருக்காரு. நோன்பு வச்சு திறக்கிறாரு. கண்டிப்பாக நோன்பு வச்சு திறக்கிறாரு. எப்படிண்ணே இருக்கு? மத்த தலைவர்கள் யாருமே இதை போல நோன்பு வச்சு திறந்தது இல்ல. எல்லாம் வருவாங்க, நோன்பு கஞ்சி குடிப்பாங்க, போவாங்க. இவர் உங்க கூடயே நோன்பு வச்சு பண்றாரு, எப்படி இருக்கு? இதுதான் எங்கள் தலைவரோட ஒரு ப்ளஸ்ஸாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எல்லாருமே ஒரு பாதுகாவலன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இவர் மாதிரி வந்து எப்படி செயல்படுறாருங்கிறது இந்த விஷயத்துல நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நோன்பு வச்சு திறக்கணுங்க எங்களுடைய மத நம்பிக்கையை வந்து ஒரு பூர்த்தி செஞ்சு ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஏதோ ஒரு மற்ற கட்சி நபர்கள் பண்ணுற மாதிரி இல்லாமல், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது கட்சி கொடி ஏதாவது இருக்கா பார்த்தீங்களா? எதுவுமே இருக்காது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அது எப்படி நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்போது இது வந்து எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. தமிழக மக்கள் வாக்கு போட்டுருவாங்கண்ணே இஸ்லாம்? கண்டிப்பாக வந்து வாக்கு செலுத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து வெளிப்படையாக சொல்கிறதுக்கு எல்லாம் தயங்குவாங்களே தவிர, மற்றபடி வந்து எல்லாருக்குமே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மனசில் கண்டிப்பாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக தளபதிக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக எல்லாரும் வாக்கு செலுத்துவாங்க. நன்றி. தேங்க்யூ. ஆனா எங்கேருந்துண்ணே வந்திருக்கீங்க? நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரிலேருந்து வந்திருக்கோம். ஆனா எப்படிண்ணே இருக்கு? தளபதி கூட நீங்க நோன்பு திறக்க போறீங்க. இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. தளபதி எங்கள் கூட வந்து நோன்பு வச்சு அவரும் ஒரு நாள் ஃபுல்லாக பட்டினி இருந்து, அது பெரிய விஷயந்தான். யாருமே வைக்க முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அது தளபதியால் மட்டும்தான் முடியும். ஆனா இப்ப வந்து 90% பேர் வந்து தளபதி வந்து பிஜேபி கிட்ட கூட்டணி போயிடுவாரு, என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரு அப்படின்ட்டு பேசப்பட்டது. ஆனா கடைசி வரைக்கும் அவர் போல. உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க ஒரு இஸ்லாமியரா உங்களுக்கு எப்படி இருக்கு? போவாது தான் நல்லதுங்க. ஏன்னா பிஜேபி கூட போனால் முஸ்லீம் ஓட்டு எதுவுமே கிடைக்காது கண்டிப்பாக. அதனால் தலைவர் எடுத்த முடிவு சூப்பர் முடிவு. இது பிஜேபி கூட போகாமல் இருந்தே நல்லது தான். அதுக்கோசம் பாராட்டலாம். உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கானே அந்த ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே. இஸ்லாமியர் வாக்கு விழுமா தமிழ்நாடு ஃபுல்லா? கண்டிப்பாக விழும். எதனால தளபதிக்கு வாக்கு விழும் நினைக்கிறீங்க? அதாவது வந்து இப்போ நீங்கள் சினிமாவில் பார்க்கலாம். ஆனால் இஸ்லாமிய மக்கள் ஒவ்வொரு மனசுலையும் அவரோட அண்ணனா தம்பியா ஒரு தோழராக தான் நினைக்கிறாங்களே இஸ்லாமிய மக்கள். எல்லாரும் போட்டுருவாங்க ஓட்டு. வெற்றிக்கு உறுதியா இருப்பாங்களா? கண்டிப்பாக. நன்றி. ஆனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் குடஞ்சிலிருந்து வந்திருக்கேன். குடஞ்சி புத்தேரி எஸ்ஆர்எம். எப்படிண்ணே இருக்கு தளபதி கூட நோன்பு? ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுவும் தளபதி ஃபஸ்ட் டைம் நோன்பு வரோம். இதை ரொம்ப கிட்டத்தட்ட 2 வருஷமாக எதிர்பார்த்துருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன். தளபதி பார்த்துருக்கேன், நான் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன், இது ஆடியோ லான்ச் எல்லாம் பார்த்துருக்கேன். நோம்பு திறக்கிறது ஒன்றா சேர்ந்து இதான் ஃபஸ்ட் டைம் வரும். வித் ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஏன்னா ஃபேமிலியே வந்திருக்கோம். எப்படிண்ணே இருக்கு இந்த தருணம்? எக்ஸைட்மெண்ட், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆனா இப்ப பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் போல. இது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதுவே இஸ்லாமியரா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு அதுவே ப்ளஸ் பாயிண்ட். இஸ்லாமிய சமூகத்துக்கான அது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனா வாக்கெல்லாம் விழுந்துருமா? கண்டிப்பாக வந்துடும். வீட்டுக்கு ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக வரும். எதுக்கு திமுக அதிமுக தாண்டி விஜய் நம்பணும்னு நினைக்கிறீங்க? இஸ்லாமியர் நிறைய மாற்றங்கள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கண்டிப்பாக. 2026 எலெக்ஷனில் எதிர்பார்ப்பீங்க. தேர்தல் எப்படி இருக்கும்? தேர்தல் களமாக இது வெறித்தனமாக இருக்கும். வெற்றி பெறுவாரா? கண்டிப்பாக. ஆனா எதற்காக நீங்க வந்திருக்கீங்க? இல்லை, ஆக்சுவலாக நோன்பு முடிய போகுது, ரம்ஜான் வரப்போகுது. இன்றைக்கி இஃப்தார் பார்ட்டி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து விஜய் சாரை பார்த்த மாதிரி இருக்கும். அதான். எப்படி இருக்கு நீங்க நோன்பு திறக்கிறது? முதல் தடவை நோன்பு திறக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக இது 29th நோன்பு ரம்ஜான் மாதம் வர முடிய போகுது. லைக் இஃப்தார் பார்ட்டி தான் ஃபஸ்ட் டைம் லைக் ஒரு ஸ்டாரோட இருந்து பண்ண போகிறது. விஜய் கூட நோன்பு திறக்கிறது எப்படி இருக்கு? எக்ஸைட்டடாக இருக்குது. இன்ஷால்லா எப்படி நல்லா இருக்கு பார்க்கலாம். இன்ஷால்லா நான் பசங்களுக்கும் லைக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை போய் பார்த்துட்டு அப்படியே நோன்பு திறந்துட்டு வரலாம். எதிர்பார்க்குறீங்களா?
கண்டிப்பாக. இப்போ அவர் பிஜேபி கூட கூட்டணி போவார்னு பேசியிருந்தாங்க, கடைசி வரைக்கும் அவர் போல. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக போக மாட்டார் தெரியும். ஏன்னா அது ஒரு தெரியும். ஏன்னா actually அவர் தமிழன் சொன்ன மாதிரி வந்துட்டாரு. மற்றவங்கள மாதிரி வரேன்னு சொல்லி ஏமாத்தல வந்துட்டாரு. அவர் கண்டிப்பாக பிஜேபி கூடலாம் கண்டினியூ போக மாட்டார். அது ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இன்ஷால்லா. உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லன்ட்டார்ல, கூட்டணியே இல்லன்னு. இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட்லேயே தெரியும் போக மாட்டார். இல்லைன்னு சொன்னது இன்னும் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம். போடுவாங்களா இஸ்லாமியர்கள்? கண்டிப்பாக போடுவாங்க சார். ஏன்னா லைக் சில பேர் இப்போ இருக்கவங்க கூட இஸ்லாமிய ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. பட் பின்னாடி அவங்க நிறைய லைக் அவங்களும் அக்ரி தெரியாமல் டீல் வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு தளபதி அப்படி இல்லை. ஏன்னா அவர் சொந்த படமே அவர் ரிலீஸ் வந்து எதுவுமே அவர் தெரிஞ்சுதான் கூட்டணி போயிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு போக மாட்டார் இன்ஷால்லா. இது உங்களுக்கு அடுத்த வெற்றி நினைக்கிறீங்களா? இன்ஷால்லா கண்டிப்பாக நாங்களும் இன்ஷால்லா அவர் தான் ஓட்டு போடுவோம். அவர் 2026 இன்ஷால்லா கண்டிப்பாக சிஎம்மாக வருவார் இன்ஷால்லா. நன்றி. தேங்க்யூ. அண்ணா எங்கேருந்து வந்திருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பேட்டிலேருந்து வந்திருக்கோம். எப்படி இருக்கு நோன்பு திறக்க போறீங்க தளபதியோட? சந்தோஷமாக இருக்குது. இல்லை எதிர்பார்க்கல. ஆனால் சமத்துவமாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் சொல்லிட்டு இதே இடத்துக்கு வந்திருக்கேன் நான். அதே மாதிரி எல்லாமே ஒரு சமத்துவமாக இருந்தால் நல்லது தான். சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனா இப்ப பிஜேபி கூட கூட்டணி போயிடுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி ஆனா இப்ப அது அரசியலை பற்றி பேச விரும்பல. இஃப்தார் நோம்புக்காக நம்ம வந்திருக்கோம். தான். இல்லை எப்படின்னா நம்ம வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. என்ன ஒரே விஷயம்னா அடுத்தவங்களோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கணும். யாராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் கேட்குறதுனால அதிகமாக நம்ம பேச முடியுது பொலிட்டிக்கல் பற்றி. இப்போ இது வந்து இஃப்தார் நிகழ்ச்சி, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். என்ன ஒன்றுனாக்கா இந்த அரசியல் சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது. இப்போ பொதுவாக நான் சொல்கிறது என்னன்னாக்கா, யாருக்கா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தரலாம். 5 வருஷம் தானே, 5 வருஷம் தானே. சரியில்லாத பட்சத்தில் மாற்றி தான் செய்ய போகிறாங்க. ஆயுசுக்கும் இல்லை, 5 வருஷம் தான். அதனால் யாராக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு தந்தால் தான் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும். நம்ம வரத்துக்கு முன்னாடியே நம்ம இவங்க என்ன செஞ்சிருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க நம்ம சொல்லிட்டுறது தப்பு இல்லை. இஸ்லாமியர்கள் ஓட்டு போடுவாங்களா விஜய்க்கு? ஏன் போட மாட்டாங்க? என்ன காரணத்துக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க விஜய்க்கு? மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த 5 வருஷத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்ல. ஏன்னா இப்போ கேப்டன் சரியே விமர்சிக்காத ஆளே இல்லைன்னுலாம் சொல்ல முடியும். மீடியா உங்களே தப்பாக நினைக்காதீங்க, மீடியாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போது யாரோ அவரை தப்பானவர்னு சொல்லிட்டு இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க போய் சேர்ந்ததுக்கப்புறம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு தாட் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால மாற்றம் வேணும். ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். நன்றி சார்.